100 வருஷம் ஆனாலும் சரிங்க, பல்லே விழாதான். ஆடின பல்லு ஸ்ட்ராங்காக இருக்குமா, சொத்தப்பல் சரியாகுமா, பல் இருக்கிற புழுகள் வெளியே வருமா, ஆடுற பல்லும் ஆடாது, 100 வருஷம் ஆனாலும் பல் கொட்டாது. அந்த அளவுக்கு பல் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பல்பொடி ஐயா இது வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான பேர் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பல்பொடியை பற்றி ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ஐயா. பல வருஷங்களாக நீங்கள் இந்த வசீகர பல்பொடி, இதுதான் வசீகர பல்பொடி பாருங்கள். இந்த வசீகர பல்பொடியை பல்லாயிரக்கணக்கான பேருக்கு கொடுத்துருக்கீங்க. இது 100 வயசானாலும் பல் விழாது, பல் ஆடினாலும் நிற்கும் அப்படின்னு சொன்னீங்களே. இந்த பல்பொடிய மகிமை நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதனுடைய மகத்துவத்தை மக்களுக்கு சொல்லுங்கள். இதை பயன்படுத்துறதுனால என்ன நன்மைகள்? சரி, இந்த பல்பொடி நம்ம ஏறக்குறைய 35 வருஷமாக செஞ்சிட்ருக்குறோம். 35 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நான் நிறையா மருந்து கம்பெனிக்கான லைசன்ஸ் எடுத்து மற்ற மருந்துகள் செஞ்சுட்டு இருந்தாலும் பல்பொடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் யோசிக்கலை. கவர்னர் கனகசுப்புரத்தன் ஐயா அவருடைய மீட்டிங்கில் எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு பல்பொடி, நான் எப்பவுமே அவருடைய ரசிகன், அவருடைய மீட்டிங்க்கு கூடவே போவேன், நானும் கூடவே இருந்துட்டு கூடவே வந்துடுவோம் அவர் கூட. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு நல்ல பல்பொடி செய்யுங்க, நான் எதேதோ பல்பொடியெல்லாம் மக்களை வாங்க சொல்லிட்டு இருக்கிறேன், மக்களை பேஸ்ட்லேருந்து காப்பாற்றணும், பேஸ்ட்டுங்கிற கெமிக்கல் ஆகாது உடம்புக்கு, அது காலை எழுந்த உடனே வெறும் வயிற்றில் பேஸ்ட்டை போட்டு அது ரத்தத்தில் அப்சர்வ் ஆச்சுன்னா அது நாளடைவில் அப்சர்வ் ஆகி பல லட்சம் நாட்கள் வளர்க்கும் போது உடம்புல ஏதோ ஒரு நோயை உற்பத்தி பண்ணிடும். நாம் இயற்கையான சித்தர்கள் சொன்ன பல்பொடி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொன்னேன், ஐயா பல்பொடி யார் பார்த்தாலும் செஞ்சு பெட்டி கட்டையில் போட்டுட்ருக்காங்க, நமக்கெல்லாம் இவ்வளோ பெரிய கம்பெனியில் அது வேண்டான்னு சொன்னேன். இல்லைங்க, எனக்காக நீங்கள் ஒரு நல்ல பல்பொடி செஞ்சு கொடுங்க, நான் இங்கேயும் மலேசியா மக்களுக்கும் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னாரு. சரின்ட்டு அன்னைக்கு உட்காந்து ஒரு 20 நாள் ரிசர்ச் பண்ணேன். ஆளும் வேலும் பல்லுக்குருதி சித்தர்கள் சொன்ன அடிப்படை வார்த்தை, அடிப்படை அதுதான். ஆலமரம், கருவேல மரம், இதனுடைய பட்டைகள், அதுபோக ஆலம் விழுது, அப்புறம் ஆல் அரசு, அத்தி, நாவல், இந்த பட்டைகளும் இதில் சேருது. இத்தனை பட்டைகளினுடைய துவர்ப்பும் என்ன பண்ணோம்னா ஈறுகளை இறுக்கி கெட்டியாக மாற்றிடுது, பல்லுக்கு பலத்தை கொடுத்துருது, எனாமல் உடையாமல் பார்த்துக்குது. முதல்ல கையில் எடுத்து தேய்ச்சிட்டு உள்ளே வெளியெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு 5 நிமிஷம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூரின் போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறலாம் போயிட்டு வரணும். போயிட்டு வந்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்தால் அந்த பல் சொத்து, இந்த காலத்தில் எல்லாத்துக்குமே சந்து விழுந்துருச்சு பல்லில், அதனால் அந்த சந்துக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகளும் வரணுங்கிறதுக்காக அந்த 5 நிமிஷம் கழித்து நல்லா ப்ரஷ் வச்சு தேய்ச்சி உள்ள வெளியில் தேய்ச்சி கழுவி இருக்கும்போது பார்த்தோன்னா ஃபுல் பாலிஷ் ஆகிடும், பல்ல உறுதியாகிட்டே வரும். என்றைக்கோ நம்ம 35 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினவங்க கூட இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் பல்லு எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது இந்த பல்பொடி உபயோகித்த பிறகு சொத்தப்பல் வராது. அதுக்கு முன்னாடி ஏதாவது சொத்தையாகி கருப்பாகி குழியாக மாறி இருந்தால் நீங்கள் அதை போய் சுத்தம் பண்ணி அடைச்சிட்டு அதுக்கப்புறம் பல் யூஸ் பண்ணுங்கள், இனிமேல் பல் சொத்தையாகாது. இதை யாருக்கு முதல்ல கொடுக்கணும்னா உங்களுடைய 3 வயது குழந்தைக்கு தான் கொடுக்கணும். 3 வயதிலிருந்து இதை கொடுக்கும்போது பல் டாக்டர்கிட்ட போகிற வேலை இதை யூஸ் பண்ணுற குடும்பத்துக்கு இருக்காது. அப்போ உங்களுக்கு எவ்வளோ மிச்சமாகும் நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். நிறைய காஸ்ட்லியான ஒரு செலவு. ஒரு பல்லுக்கு இன்றைக்கி மினிமம் 18,000 35,000 வரைக்கும் இருக்குது ஒரு பல் ரிப்பேருக்கு. அதனால் அந்த காசெல்லாம் நீங்கள் இந்த எளிமையான ஒரு பல்பொடியை நீங்கள் வாங்கி தினமும் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு பல் பிரச்சனைகள் தீரும், எகிர்கள் பலமாகும், இரத்த கசிவு நிற்கும், பல் இனிமேல் சொத்தையே ஆகாது. அதுபோக நீங்கள் நைட்டு இனிப்பு சாப்பிட்ற குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா நைட்டு ஒரு தடவை விளக்கி விட்டுறணும். எல்லாருமே இரவு ஒரு தடவை இதை கொஞ்சம் லேசாக பூசி விட்டு விளக்கி படுக்கிறது ரொம்ப நல்லது தான். இரவிலும் அந்த தோர்ப்பு ஏறி நமக்கு காலையில் எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போது தொண்டையில் இருக்கிற கிருமிகளும் சாகணும் அப்படிங்கிறதுக்காக நான் செஞ்சேன். அதுக்கான சில மூலிகைகள்லாம் இதில் சேர்த்திருக்கிறோம். தொண்டை கிருமிகள் அழிக்கிறதுக்கு பல்லு விளக்கும் போதே அது அப்படியே பரவி தொண்டை வரைக்கும் போகும். ஏன்னா அப்சர்வ் ஆகுது, உமிழ்நீர் சுரப்பிகள் மூலமாகவும் அங்கே இருக்கக்கூடிய சுரப்பிகள் மூலமாக இழுக்கப்பட்டு இதனுடைய சத்துக்கள் இழுக்கப்பட்டு அத்தனை மருந்து சத்துக்களும் இறங்கி ரத்தத்துலேயும் கலக்கும். அது ஏன்னா இது உள்ளே சாப்பிடலாம், ஏன்னா எல்லாம் உள்ளே சாப்பிட்ற பொருள் தான். ஆனால் இழுத்து தொண்டை வரைக்கும் அனுப்புறதுனால தொண்டையில் இருக்கிற கிருமிகள் அப்போயே செத்துருது. ஐயா மிகவும் அற்புதமான தகவல் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நண்பர்களே, 100 வயசானாலையும் இந்த பல்பொடியில் 3 வயசுலேருந்து 100 வயசு வரையும் 3 வயசு மேலே பல் விளக்குவாங்க இல்லையா, இல்லை ஒரு 4-5 வயசு மேலே பல் விளப்பாங்க இல்லையா, குழந்தைங்கள்லேருந்தே இந்த பல்பொடியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 100 வயசானாலையும் பல் விழாதுன்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு பல் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிறைய மூலிகைகள் நிறைஞ்ச பல்பொடி தான் இந்த வசீகரா பல்பொடி. ஆளும் வேலும் பல்லுக்குருதின்னு சொல்கிறாங்க.
அந்த அடிப்படையை பேஸாக கொண்டு நிறைய மூலிகைகள் கலந்து மிக அற்புதமாக செஞ்சுருக்காரு. அதனால் நிறைய பேஸ்ட்டு, நிறைய பற்பசை, நிறைய பல்பொடிகள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்களா, பெருசாக ரிசல்ட் வரலையா, யோசிக்கவே வேண்டாம். இந்த வசீகர பல்பொடியை எல்லார் வீட்லேயும் நார்மலாக உங்களுடைய குளியல் அறையில், உங்களுடைய பல்விளக்கும் இடங்களில், இல்லை வாஷிங் செய்யும் இடங்களில் கண்டிப்பாக வச்சு காலையில் சின்ன குழந்தைங்கலேருந்து இந்த பேஸ்ட் கொடுத்து பழகாமல் இந்த பல்பொடியை கொடுத்து பழகுங்க. உமிழ்நீர் தான் நம்முடைய உயிர்நீர். கண்டிப்பாக 100% எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும். பல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். முகம் சொன்ன மாதிரி வசீகரமாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்க மூலிகைகள் அது மாதிரி. அதனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். குடல் புண்கள் வராது. ஜீரணம் நல்லா இருக்கும். உமிழ்நீர் நல்லா ஊறும். உமிழ்நீர் நல்லா ஊறுந்தால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியான நல்லா ஆகும். இப்படி எண்ணற்ற நன்மைகள் இதெல்லாம் அடங்கியிருக்கு. ஆயிரக்கணக்கான நன்மைகள் சொல்லிட்டே போகலாம். இந்த பல்பொடியை பற்றி ஐயா பர்மிஷன் கொடுத்தாருன்னா ஒரு நாள் ஃபுல்லாக கிளாஸ் எடுப்பேன். அந்தளவுக்கு இந்த பல்பொடியில் அவ்வளோ மூலிகைகள் இருக்குது. ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு மணி நேரம் குறைஞ்சது பேசலாம். சொல்கிறது புரிஞ்சிங்களா? அதனால் இந்த பல்பொடியை எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஐயா, மக்களுக்கு தேவையான மிகவும் அற்புதமான தகவல் சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க ஐயா. நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி. வணக்கம். வணக்கம் ஐயா.